friends, welcome to Rasi tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Rasi tips சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டு கிச்சன் தான் பார்க்க போறோம். இந்த கிச்சனை நீங்க ஓவரால் பார்க்கறப்ப உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இந்த கிச்சன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலுக்கு ஹை லெவலுக்குலாம் இருக்காது. நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிச்சன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற இந்த வாடகை வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஆணி அடிக்க முடியாது. அதுக்காக என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல கிச்சன்ல கண்டிப்பா ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்ல இந்த மாதிரி எஸ் கொக்கி மாதிரி உள்ள கொக்கி மாட்டிட்டிங்கன்னா அதில் பெரிய கடாய், சின்ன கடாய், இந்த ஃப்ரை பேன், தோசைக்கல் எல்லாமே மாட்டி வச்சுக்கலாம். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி இடத்த அடைக்காமையும் இருக்கும், நீட்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் பைசா கொடுத்து கூட ட்ரே வாங்கி வச்சுக்கலாம். அதில் நம்ம வீட்டில் முக்கியமாக உள்ள பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த டூல்ஸ் வச்சுருக்க பொருள் தான். இந்த கத்தி, கத்திரிக்கோல், பீட்டரு, லைட்ரு இதெல்லாம் வச்சுருக்கிறது மெயினாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் போட்டு வச்சுருங்க. அடுத்ததாக ஸ்பூனுமே பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம விளக்கி வச்சாலும் எங்கே தான் போகுதுன்னே தெரியாது. அதுக்காக ஸ்பூன்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் போட்டு வச்சுருங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குக்கர் வெயிட்டுமே பார்த்திங்கன்னா அடிக்கடி மிஸ் ஆயிரும். அதனால் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கயிறு போட்டு கூட நீங்கள் ஆணி அடித்து மாட்டி வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டா கூட எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம காணான்னு தேடணுங்கிற பிரச்சனை இருக்காது. அடுத்ததாக இப்போ ஃபுல் கிச்சன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது கிச்சன். இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஒரு சில பேருக்கு சில்வர்லேயே வச்சுக்கிறது பிடிக்கும். சில்வர்லேயே நீங்கள் டப்பாலாம் வச்சுட்டிங்கன்னா விளக்க நல்லா பளபளன்னு புதுசாக இருக்கும். பிளாஸ்டிக்கில் வைக்கிறத விட சில்வரில் வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கதவுக்கு பின்னாடி நம்ம ஒரு ஹேங்கர் அடிச்சிருக்கோம். இப்போ அந்த ஹேங்கரில் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற கேரி பேக்கு, கட்டைப்பை, குச்சிப்பை அந்த மாதிரி பையெல்லாம் வச்சுருக்கோம். புடி துணிலாம் யூஸ் பண்ணுவோம்ல கிச்சனுக்கு, அதெல்லாம் அதில் மாட்டி வச்சுருக்கோம். கடைக்கு போகிறதுக்காக காய்கறி கூட. பக்கத்தில் ஒரு சிலிண்டர், எப்போதுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிலிண்டர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு சிலிண்டர் இருக்கும். அது மேலே தண்ணி கூட வச்சுருக்கோம். அடுத்ததான் இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே டீ கப்பு, கப் அண்ட் சாசர், ஜூஸ் கப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம். கெஸ்டெல்லாம் வந்தால் டக்குன்னு எடுத்து காஃபி போடுறதுக்காகவும் ஜூஸ் கலக்கிறதுக்காகவும் நிறைய டம்ளர்ஸ்லாம் இருக்குது. சில்வர் டப்பாலெல்லாம் மசாலா பொருட்கள் தான் வச்சுருக்கோம். அடுத்ததான் இதெல்லாம் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். ஜீரகப்பொடி, மிளகு பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே இதில் வச்சுருக்கோம். இதெல்லாம் கூட நாங்கள் இன்னும் சில்வர் பாக்ஸ் தான் மாற்றணும்னு நினச்சிட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் மாற்றிடுவோம். உங்கள் வீட்டு கிச்சன்லாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக்லாம் மாற்றிடுங்க. எப்போதுமே எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் மாற்ற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் நமக்குன்னு ஒரு சேமிப்பு தனியாக ஒதுக்கி வச்சு அதில் நம்ம ஆசைப்படுற பொருளை வாங்கிக்கலாம். முக்கியமாக கிச்சன் ஐட்டத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன்லாம் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். மெயினாக மசாலா டப்பாக்கெலாம் இந்த ஸ்பூன்ஸ் தான் தேவைப்படும். கீழே எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம காலையில் டிஃபனுக்காக யூஸ் பண்ணுற ரவா, சேமியா அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் மிக்ஸி கிரைண்டர் வச்சுருக்காங்க. அடுத்ததாக எப்போதுமே 2 தண்ணி குடத்தில் தண்ணி இருக்கும். ஒன்று காலி ஆகிட்டாலும் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாண்டில் பெரிய பாத்திரம்லாம் வச்சுருக்கோம். அலுமினியம் பாத்திரம், சில்வர் பாத்திரம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா காய்கறி ஸ்டாண்டு தான் இருக்குது. எப்போதுமே வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே காத்தோட்டமான பகுதியில் வைக்கணும். எப்போதுமே பேஸ்கெட் 2 வச்சுக்கோங்க. ஒன்று ஈரமாக உள்ள காய்கறிகள் போட்டுறதுக்கு வச்சுக்கலாம். இன்னொன்று ட்ரையாக இருக்கிற அந்த குப்பை பேப்பர்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் வளர்க்குறதுக்கு சைடில் நமக்கு தண்ணி தெரித்து செவரு வீணாயிரும். அதுக்காக ஒரு மைக்கா மாதிரி வச்சுருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா பாத்திரம் வளர்க்குற ஸ்டாண்ட் இருக்குது. இதே மாதிரி 2 ரேக் 3 ரேக் கூட இருக்குது. அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எஸ் ஹூக் வச்ச கொக்கி வச்சது தான் வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய கடாய், தோசைக்கல் எல்லாம் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆயில் கேன்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக மேலே வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஆயில் கேன் ஜக்கு இருக்குது. அடுத்ததாக நல்லெண்ணெய் ஜக்கு இருக்குது. அடுப்புக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எப்போதுமே தண்ணி இருக்கும். அடுத்ததாக உப்பு ஜாடி வச்சுருக்கோம். இதில் கல்லுப்பு இருக்குது. எப்போதுமே அதிகமாக கல்லுப்பு சமையலுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ அடுப்புக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் ஸ்பூனு, கத்தி அந்த டூல்ஸ்லாம் வச்சுருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமைச்ச பொருள்லாம் இந்த இடத்துல தான் வச்சுக்குவாங்க. இதுதான் கிச்சன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு? அதே மாதிரி இந்த மிக்ஸி கிரைண்டர் இருக்கிறதுக்கு கீழே ஒரு பெட்டியில் யூஸ் பண்ணாத பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க. டக்குன்னு கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் கெஸ்ட்டு வந்திருக்க சமயத்தில் எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கிச்சனை பார்த்ததில் உங்களுக்கு நிறையவே ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இதில் சேஞ்ச் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.